ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த கலியுகத்தில் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன இருக்குதோ அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இது எப்போ கொடுத்துருக்காங்கோ? 5000 வருஷத்துக்கு முன்னே சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்லியிருக்குது. இப்போ கேட்குதா? ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னே சாஸ்திரத்தை இது கொடுத்துருக்காங்கன்னா, ஞானிங்களுக்கு திரிகால ஞானின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் 3 தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 3 நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போவுமே நம்ம அத்தாரிட்டிஸ், நம்ம குருங்கோ, ருஷி முனிங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது நம்ம ஜஸ்ட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது டைம் டெஸ்டடுன்னுவாங்க. அது நம்ம அது போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி அது தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. டைம் டெஸ்டடுன்னா அது ஆல்ரெடி எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதில் அந்த இதில் பார்த்துன்னு வச்சு இந்த கான்டெஸ்ட்டில் பரீட்சித் மகாராஜ் கையை எப்படி ரிசீவ் பண்ணுறாருன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் இருக்குது. கலியுகத்தோட சிம்டம்ஸ் இதில் என்ன இருக்குது? அம்பசி பிரபுபாத் சொல்கிறாரு, 7 டைப்ஸ் ஆஃப் மதர், 7 விதமான அம்மா இருக்காங்கன்ட்டு. லாஸ்ட்டு கவ். ஸோ இந்த தர்மா வந்துட்டு கவுக்கு பேசிக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை அது எப்படி இருக்குதுன்னா, அவர் கேட்பார், உன்னை பார்த்தா ஒரு முகம்லாம் வாடிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டல்லாக இருக்குது, ரைட்? ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம முகம் வந்துட்டு எப்படின்னா, நம்ம மனசு எப்படி இருக்கோ அது அப்படியே வெளிப்படையாக தெரியுமா. இட்ஸ் லைக் ஒரு மிரர் மாதிரி, கண்ணாடி போல். ஸோ நம்ம மைண்டு எப்படி நம்ம வச்சுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மனசு இதெல்லாம் இருக்கும். கலியுகத்தில் இந்த பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளுக்கு இந்த எமோஷ்னல் எக்ஸ்சேஞ்சுன்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த எமோஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கு யாருன்னா ஒருத்தர் மனுஷ தேவை. இந்த பர்சனலிசம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வைஷ்ணவிசமில் மாதிரி இருக்குது. வேறு விஷயத்தில் இந்த பர்சனலிசம்ன்றது அந்த டச் அவ்வளோ இருக்காது. பர்சனலிசம் பண்ணும்போது என்னென்னா, நம்மளோட நல்லது கெட்டது ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு தேவை, ரைட்? ஆமாவா? அது ஸ்டார்டிங் எப்படி ஆகுதுன்னா, நம்ம வீடுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான், என்னோடய ஒய்ஃபு, என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய பசங்கோ, ரைட்? ஃபஸ்ட்டு நம்ம வீடு, அப்புறமா நம்ம குடும்பம், தாத்தா பாட்டி, ரிலேட்டிவ்ஸ், அப்படியே சொசைட்டி, கண்ட்ரி, நேஷன், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தால் லாஸ்ட் மட்டும் வருது கிருஷ்ணர். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எமோஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் என்ன இருக்குதோ நம்ம ஃபேமிலியில் கொடுக்க முடியறதில்லை இப்போ. ஏன்னா இந்த ஸ்லோகத்து பிரகாரம் கலியுகத்தில் யாரும் கூட இருக்க மாட்டாங்க, ரைட்? நீங்கள் பார்க்கலாம், ஒன்றா பசங்க படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டுருப்பாங்க, வெளிநாட்டில், அமெரிக்காட்டு இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க, இல்லைனா உள்ளூர்லேயே இருந்தாலும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கேப்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரேஷன் கேப்புன்றது வந்துட்டு என்ன ஆகுனா, அந்த பசங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதோ அவங்களால மேட்ச் பண்ண முடியல. இது ஒரு கலியுகத்தை இன்னொரு சிம்டம். இதனால என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. எப்போ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் வருதோ வாழ்க்கையில், நம்ம லைஃப்பில் எப்போ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வராது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருப்போம் இல்லையா, பேச்சுவார்த்தை ஜென்ரலாக என்னென்னா, நம்மளுக்கு யாருன்னா சொன்னால் நமக்கு ஏற்றுக்கிற தன்மை இல்லை. அதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும், ஒப்பீனியன்ஸ் வந்துடும் எப்போவுமே. நீ சொல்லி நான் என்ன கேட்குறது. இதுக்கு மெயின் காரணம் என்ன? அகங்காரம், நான், என்னோடது, என்னோட சுயநலம். அது எப்போ நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இந்த நான்ன்றது இருக்காது. அந்த நான்ன்றது எப்படி இருக்கும்னா, நானு கிருஷ்ணர். பக்தியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தனியாக பண்ண முடியாது பக்தின்றது. பக்தியோட மெயின் பிரின்சிபல் என்ன? அசோசியேஷனில். அந்த அசோசியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, நான், என்னோடய ஃபேமிலி, கோயில், இந்த மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் ஒண்டி இல்லை, டிவோட்டீஸ் கூட வராங்க. நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னால் நான், என்னோடய வீடு, என்னோடய குடும்பம், என்னோடய சொசைட்டி, என்னோடய ஜாதி, அப்படி தான் வந்துட்டுருக்கோம். பட் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் என்னென்னா, கிருஷ்ணர் எப்போ வந்துடுறாங்களோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால் ரொம்ப முக்கியமானதுன்னா கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படி. அப்போ என்ன ஆகுனா, இந்த கலியோட எஃபெக்ட் என்ன இருக்கோ அது கம்மியாகும். நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கை கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. ஆனால் இயற்கையில் எப்படின்னா, இந்த 4 யுகம் இருக்குது நம்மளுக்கு தெரியும், சத்யா, திரேதா, துவாபரா, கலியுகம். அந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அது கிருஷ்ணர் சிருஷ்டி பண்ணியிருக்காரு, அது நம்ம நிற்க வைக்க முடியாது. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம சுயமாக அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி நம்ம வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா இந்த கலியுகத்திட்ட எஃபெக்ட் என்ன இருக்குதோ நம்மளுக்கு கம்மியாகிட்டே வரும். என்னன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது கிருஷ்ணர் கொடுத்துருக்க ரூல். அது நம்ம கிருஷ்ணர் மீறி பண்ண முடியாது. ஆனால் இருக்கிறதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒன்று. அப்போ என்ன ஆகுன்னா நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளோட லைஃபு நம்ம ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும். எப்போ சொசைட்டி நல்லா இருக்குமோ எல்லாமே நல்லா இருக்கலாம். பட் என்னன்னா மிஸ்ஸிங் ஒரு சின்ன மெயின் பாயிண்ட் என்ன, சின்னதாக இருந்தாலும் அது மெயின் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். எப்போ நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்ம அந்த ஃபேஸ் சொல்கிறாங்களே, இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட், நம்ம பார்க்குறது ரொம்ப அழகாக இருப்பாங்க. எப்போன்னா எப்போ நம்ம மனசு சுத்தமாக இருக்குதோ. அதனால சைத்தன்ய மகாபிரபு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு. என்னது? சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். ஆனால் அந்த கண்ணாடி ஃபுல்லு தூசியாக இருந்துச்சுன்னா என்னாகும், நம்மளை பார்த்து நாமளே என்ஜாய் பண்ண முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த எதுக்கு அந்த கண்ணாடி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா மனசு வந்துட்டு கண்ணாடி மாதிரியா. ஆனால் அந்த மனசில் என்ன பிரச்சனைனா நம்ம இந்த அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்குது. இப்போது கண்ணாடி நம்ம பார்க்கலாம், என்ன கோலின் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் போட்டு லிக்விடெல்லாம் போட்டு வைப் பண்ணுவாங்க. இந்த மனசு எப்படி சுத்தப்படுத்துகிறோம்? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இது எல்லாருக்கும் தெரியும். அதனால சேத்தோ ஃபஸ்ட்டு அந்த சிஷ்டாஷ்டகத்தில் சைத்தன்யமாக கொடுத்துருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். அது அப்புறமா நாம் அகாரி போதா இதெல்லாம் பண்ண என்ன ஆகுனா நம்ம மனசு சுத்தம் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு அந்த ஒற்றுமை இருக்கும் ஃபேமிலியில். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து தான் இருப்போம், ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை, ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லாம் பிரிஞ்சிட்ருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம அந்த பெரியவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த இது இல்லை, அந்த தன்மை இல்லை நம்மக்கிட்ட. நம்ம அந்த இன்பில்ட் குவாலிட்டி என்ன பெரியவங்கள ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்ம விட்டுட்ருக்கோம். எதுக்குன்னா இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் எப்படி இருக்கணும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டுருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, கரெக்ட் வேர்டுன்னா அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ன்னு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குமோ அது ஹெல்த்தி ஸ்பிரிட்டாக இருக்கணுமா. இப்போ எப்படி இருக்குதுன்னா நான் ஒண்டி நல்லா இருந்தால் போதும், வேறவங்க எப்படின்னா போட்டோம். ஆனால் அங்கே கிருஷ்ணர் இல்லை. அப்போது அதே நம்ம கிருஷ்ணரோட லீலையில் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணரோட எந்த லீலையை எடுத்து பாருங்களேன், கிருஷ்ணர் தனியாக இருக்க மாட்டார். அவர் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. கோபாஸ், கோபீஸ், கண்ணுக்குட்டி, மாடு, ஆடு எல்லாமே. ஈவன் டிமன்ஸ் கூட கிருஷ்ணர் கொல்லும் போது எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்கள் ஜென்ரலாக டிவோட்டிஸில் பார்த்தா நல்ல ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. கஷ்டம் இருந்தாலும் ஆனால் அந்த ஃபேஸ் நம்ம வெளியில் இருக்காங்களே கரிமிஸ்ட் போல் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நல்ல கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம ஃபேஸ் எல்லாம் டிவோட்டிஸோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எப்போ பிரபுபாத் அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ரொம்ப இடத்துல ஃபாரின் டிவோட்டிஸை வச்சு கீர்த்தன் இந்த பண்டால் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணும்போது டிவோட்டிஸில் பார்த்துட்டு ரொம்ப பேர் குஷி ஆகுமா. இந்தியன்ஸ்க்கு எஸ்பெஷலி சூரத், பாம்பேலெல்லாம் பண்டால் ப்ரோக்ராம் பண்ணும்போது பிரபுபாத் அது என்ன ஆகுனா ரொம்ப டிவோட்டிஸ் கீர்த்தன் பண்ணுவாங்க, டான்ஸு. ஒன்லி பிரபுஜிஸ் இல்லை, மாதாஜி கூட எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்பாங்க, எல்லோரும் ஃபாரினர்ஸு. அவங்களுக்கு பிரபுபாத் சொல்லுவார், இவங்கெல்லாம் என்னோடய ஒயிட் டான்ஸிங் எலிஃபேண்ட்ஸா. பிரபுபாதோட இடத்துல சொல்லார், இவங்கெல்லாம் பை பர்த்டே பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளையாக ஃபேராக நல்ல ஹைட்டாக இருக்கும், நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் வந்தோடனே இன்னும் நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ன்றது எவ்வளோ முக்கியம்னா நம்ம லைஃப்பில் நம்மளோட வேல்யூ சிஸ்டம் ரொம்ப யாருன்னு நம்ம பார்த்தோன்னே ஒரு மரியாதை கொடுக்கணுன்ட்டு தோணும். வெளியில் அவங்க அப்படி இல்லை, ஜெனரலாக பார்த்தா ஏதோ பேசுவேன், என்ன தெரிஞ்சவங்க பேசுவேன் தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா அந்த ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதை டிவோட்டிஸோட ஃபேஸ் அப்படி இல்லை. ஏன்னா அவங்கள பார்த்தா ஒரு நல்ல திலக்கு வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சிரிச்ச முகம், எப்போ பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரைட், நான் பார்க்கலாம் கோயில் எங்கன்னா பாருங்களோ செக்யூரிட்டிலேருந்து பிடிச்சி செக்யூரிட்டி ஜபம் பண்ணணும் இல்லையோ, ஆனால் அந்த கோயிலோட அட்மாஸ்ஃபியர் அவனுக்கு அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ் கொடுத்துடும். நீங்கள் பாருங்கள், சடனாக பார்த்தா நேரம் தெரிஞ்சவங்க செக்யூரிட்டி ஹரே கிருஷ்ணா அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃபுல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 மணி நேரம் நின்றுருப்பாங்க, ஒரு தடவை 13 மணி நேரம் நின்றுட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த அட்மாஸ்ஃபியர் என்ன இருக்குது, அந்த கோயிலோட அட்மாஸ்ஃபியர், கீர்த்தன், டிவோட்டிஸை பார்த்துட்டு பெருமாள் முன்னாடி செக்யூரிட்டியாக நிற்கிறாங்க, கோயிலுக்கு நிற்கிறாங்க, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் தண்ணி அறியாமல் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் கிருஷ்ணா கான்ஷியஸோட ஸ்பெஷாலிட்டி.
அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ன்றது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இது எல்லாருமே தெரியும். இதில் இன்னொரு குவாலிட்டி என்னென்னா சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தில் பாகவத்தில் கூட இருக்குது குவாலிட்டிஸ்ன்னு இருக்குது. எங்கே இருக்குதுன்னா 6வது பாகவதம் 6வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 17வது ஸ்லோகத்தில் இருக்குது. சுஷிலா சாதவா எத்தனை நாராயண பிரான்னா டிவோட்டிஸோட கேரக்டர் பிடிச்சி தான் அவங்களோட மைண்ட் தெரியுமா, அந்த கேரக்டர் டெவலப் பண்ணிக்கணுமா. நம்ம எப்படி பண்ணுறோம், நம்மளோட செயல், நம்மளோட வார்த்தை, நம்மளோட ப்ரெசன்டேஷன், நம்ம யார் கூட பேசுகிறோமோ. இப்போ இந்த ஒரு 2 மாதம் நம்மளுக்கு ரொம்ப நல்ல டைம். ஏன்னா நான் வந்துட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்குனால நம்ம ஜனங்களை மீட் பண்ணுற சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. நம்ம எப்படி அவங்க கூட நடந்துக்கிறோம், அவங்க கூட எப்படி பேசுகிறோம். மெயின் இது என்னென்னா நான் இப்போ ஒரு முக்கியமாக பாயிண்ட் ஆட் பண்ணேன்னா இப்போ அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் இது இருக்கிறதுனால நம்ம மேரத்தான் இருக்கிறதுனால நம்ம யார் கூட பேசுகிறோம் இல்லையா, நம்ம பட்டுன்ட்டு பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது, கிருஷ்ணா கான்சியஸ்னாலே என்ன தெரியாது. ஒரு இஸ்கான் பெரிய கோயில் இருக்குது, பிரபுபாத் ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க, எங்கன்னா பார்த்தா புக் வாங்குறோம். ஆனால் அந்த நம்ம அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்க நம்ம கூட புக் எடுத்துக்கிறாங்களோ இல்லை செகண்டரி. நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணணும். பிரபுபாத் புக் அவங்க கையில் போயிடணும். அவங்க கையில் பிரபுபாத் புக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைஃபு எப்போனா இந்த லைஃப்பில் ஒரு தடவை அவங்க அந்த பிரபுபாத் புக் டச் பண்ணால் போதும். அதான் பிரபுபாதோட புக்கோட ஸ்பெஷாலிட்டி. நம்மளாம் அப்படி தான் வந்திருக்கோம். எங்கேயோ ஒரு காரணத்தில் டிவோட்டிஸ் வந்திருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஹரே கிருஷ்ண மந்திரம் கிடைச்சிருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல பிரபுபாத் புக் நானே ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்னோடய புக்கே என்னோடய லைஃபே அப்படி தான் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் பிரபுபாதோட ஃபஸ்ட்டு புக் கொடுத்தாங்க, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் வந்துட்டு. அவர் பாம்பேக்கு எங்கேயோ போயிருந்தார். அவர் போயிட்டு அங்கே அவர் வந்துட்டு ஒரு மலையாளி. அவர் ஆக்சுவலி அவர் ஏசி இன்ஜினியர். அவர் பாம்பேக்கு போயிட்டு இந்த வேலை விஷயமாக பாம்பேக்கு போயிட்டு வரும்போது பாம்பே ஜூ டெம்பிள் இருக்குல்லையே, அங்கே போயிட்டு அந்த லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் எடுத்தார். ஜென்ரலி அவருக்கு புக் படிக்கணுன்னா ரொம்ப இஷ்டம், எஸ்பெஷலி கிறிஸ்டன் புக்கு. யாருன்ட்டு பார்க்க மாட்டார். ஆனால் அவர் இது என்னென்னா அவர் அங்கே போயிட்டு பிரபுபாதோட புக் எடுத்துக்கிட்டார். அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, பிரபுபாதோட டைட்டில், அது அந்த புக்கு லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் படிச்சிருக்காரு. சரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். சரி, அவர் சொன்னார், நீ கூட ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த புக்கு ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னார். எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அந்த புக்கு நான் படித்தேன், ஒன்றுமே புரியல எனக்கு. டாக்டர் சிங் பேசுகிறாரு, சோல்னா என்னன்னாரு, ஆத்மா என்ன, அதில் இப்போ கூட அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் புக். அதில் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். பிரபுபாத் மார்னிங் வாக் போகிற மாதிரி எல்லாம் டிசைபிள்ஸோட. ஆனால் அந்த புக்கோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, அவர் எனக்கு யாருன்னு கூட தெரியாது, பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த பிரபுபாத் புக்கோட எஃபெக்ட் பாருங்களேன், ஒரு டிவோட்டியாக மாற்றிடுச்சு. ஆனால் அந்த குவாலிட்டிஸ் எனக்கு இருக்குல்ல, அந்த குவாலிஃபிகேஷனுக்கு இல்லவே இல்லை. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா பிரபுபாதோட புக்ஸ் என்னென்னா என்ன மாதிரி ஆள் இருந்தாலும், ஒரு உதாரணம் பாருங்கள், பிரபுபாத் அமெரிக்காவுக்கு போனார், ஆஃப்ரிக்காவுக்கு போனார். அங்கே இருக்கவங்களாம் எப்படி என்ன மாதிரி ஆளுங்க, அவங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது. அந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காருன்னா அதோட பிரபுபாதோட பியூரிட்டி. அந்த பியூரிட்டி பிரபுபாத் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே அந்த புக்கில் கொடுத்துருக்காரு. பிரபுபாதோட இடத்துல சொல்லுவார், இந்த புக்கு தொட்டால் போதுமா, ஒரு வார்த்தை படித்தா, ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் படித்தா அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிடுமா. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரபுபாத் நம்மளுக்கு எல்லோரும் கொடுத்துருக்கா. இந்த புக்ஸோட, இந்த இன்ஸ்டியூட்டோட நம்ம எப்படி பேசுகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கீதா கவுண்டில் பண்ணலாம், எங்கன்னா இருக்கணும், வெளியில் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ரொம்ப பெரிய டீம் பண்ணியிருப்பீங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது பேசுங்க, அவங்க எடுத்துக்கலான்னாலும் பிரச்சனை இல்லை. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுங்க, முடிஞ்சால் பிரசாதம் கொடுங்க. எஸ், சந்தோஷம். அவங்க புக் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அர்ஜென்ட் பட்டு பேசக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு எந்தோசியாசம் இருக்குது. பிரபுபாத் புக் எப்படியோ போயிடணும், அவங்க கையில் கொடுத்தா மாறிடும், அதெல்லாம் தெரியும், ஃபிலாசபிலாம் தெரியும். ஆனால் நம்ம எப்படி பேசுகிறோம், ஆனால் அது கூட ஒரு கேரக்டராக, சுஷீலா சாதவா சாது பூஜனம், அதோட ஒரு ஆர்னமெண்ட்டாக. இப்போ எப்படி நம்ம திலக்கு வச்சுக்கிறோம், வளையல் போட்டுக்கிறோம், மாதா செயின், இந்த குங்குமம்லாம் வைக்கிறவங்க, அதெல்லாம் ஒரு ஆபரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி டிவோட்டிஸ்க்கு ஒரு ஆபரணம் என்னன்னா அவங்களோட பேசுறது, அவங்களோட எப்படி நடந்துக்கிறாங்கோ, எப்படி நடந்துக்கிறாங்கோ எல்லாமே முக்கியமாக. என்ன மாதிரி துணி போட்டு இது பண்ணிக்கிறாங்கோ எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டிஸ். அது பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்தோன்னே நம்ம பார்த்தோன்னா ஹரே கிருஷ்ணன் சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் பேசவும் மாட்டாங்க, அவங்கள அந்த சுக்குத்தி இல்லைன்ட்டு விட்டுடலாம். ஆனால் நம்ம கூட பேசும்போது அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு நம்மளுக்கு என்ன இருக்குதோ அது விடக்கூடாது. அவங்க எப்படின்னா பிரபுபாத் புக் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப்ன்ற அந்த புக்கே எனக்கு நான் சொல்லுவேன். ஒரு உதாரணம் சொல்லுவேன்.
ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிரில் வரணும்னா அது இன்னொரு உயிர் தேவை. அதே மாதிரி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொடுக்க முடியுமா? அது பிரபுபாத் நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி வேறவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம பண்ணுறது ஒரு குருக்கு ஒரு சேவையா, அது குரு சேவையா. ஏன்னா அது கிருஷ்ணனோட சர்வீஸ் தானே. இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணுறது கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிரபுபாத் நம்ம குரு மகாராஜ் பரம்பரையில் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம குரு சேவை பண்ணுறது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சாண்டிங் பண்ணுறது, ரீடிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு. அதே மாதிரி வேறவங்களுக்கு கொடுக்கணும். பிரபுபாத் சொல்கிறார் ஆச்சார் பிரச்சார். நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணுமா, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணுறது, இது ஒரு நல்ல டைமு. ஸோ நம்ம இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டாக இது. நம்ம எப்போ ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுமோ நம்மளுக்கு நம்ம எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சிக்க முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணிவிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு நாமளே திருத்திக்கலான்ட்டு. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எப்படி யார் கூட பேசுகிறோம், வார்த்தைங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. அது டிவோட்டிஸோட குவாலிட்டிஸாக. ரெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதையில் அது இருக்குது. அர்ஜுனர் கேட்பார் சிம்டன்ஸ் என்னான்ட்டு, எப்படி நடந்துக்குவார், அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளாம் டிவோட்டிஸ் கிடையாது, பியூர் டிவோட்டிஸ் கிடையாது. அதனால் அந்த பாத்தில் இருக்கும், அந்த வழியில் இருக்கும். அதனால் நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கணுமா. அப்போ என்ன ஆகும்னா நம்ம பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்பயர் ஆகிடும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் பட்டுன்ட்டு இதாகிடும். அது மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் நம்ம டியூட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த குவாலிட்டிஸ், நம்மளுக்கு கொடுக்குற குவாலிட்டிஸ் நல்லா வரணுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சேத்தோ தர்ப்பணம் மாதிரி அந்த சாண்டிங் என்ன பண்ணுறோமோ அது எதுக்குன்றது பாகவதம் 5வது காண்டம் 18வது அத்தியாயம் 11, 12, 13, 19 ஸ்லோகத்தை ரொம்ப விவரித்து சொல்லியிருப்பார் பிரபுபாத். குவாலிட்டிஸ் இந்த பர்பட் படிங்க, அந்த ஸ்லோகம் படித்தாலும் போதும், ஸ்லோகத்தில் அர்த்தம் படித்தாலும் போதும். 11, 12, 13, 19, 18, 19 இந்த 5 ஸ்லோகத்தில் பிரபுபாத் ரொம்ப விவரித்து சொல்லியிருப்பார் எதுக்குன்ட்டு. ஆனால் அந்த இது உதாரணம் எங்கே கொடுக்குறேன்னா பிரபுபாத் அஜாமில பாஸ்ட் டைமில் தான் இந்த உதாரணம் கொடுக்குறது. நம்மளுக்கு எல்லோரும் தெரியும் அஜாமிலோட பாஸ்ட் டைம் இல்லையா. ஆனாலும் அவனுக்கு அந்த கேரக்டர் இருந்தது. ஆனால் பேட் அசோசியேஷன்லான அவன் என்ன பண்ணால் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு அந்த பேட் அசோசியேஷன் கிடைக்காது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. நான் டிவோட்டிஸோடு இருக்கணும்னாலும் நம்மளுக்கு அந்த பேட் அசோசியேஷன் இருக்குது. ஆனாலும் அதுவும் மீறி என்னென்னா நம்ம டிவோட்டிஸ் அசோசியேஷன் இல்லாத டைமில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு தடவை வெளியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளிக்கூடத்தில் இருக்கோம். அங்கே த்ரீ மோட்ஸு குணம் ஆடி எப்போவுமே ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அந்த த்ரீ மோட்ஸ்லேருந்து நம்ம எப்படி அந்த திரிகுணத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும்னா குருவோட அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக. அதுக்கு என்னென்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா குரு வந்துட்டு அந்த குணத்தில் இல்லையா. எப்படி கிருஷ்ணர் அந்த குணத்தில் இல்லையோ மாம்ச அபிபிரச்சாரின பக்தி யோகேன சகுணாம் சமதீத பிரம்மபூயா கல்பத்தே. ஆனால் குரு அதே சமானமாக. குருவுக்கு கிருஷ்ணருக்கு தத்துவத்தில், குரு கிருஷ்ணர் தத்துவத்தில் ஒன்று தான், ஆனால் அவங்களோட அப்பீரன்ஸில் வேறவான். அது ரசான்றது. அந்த தத்துவத்தில் அவங்க 2 பேர் ஒன்று தான். அந்த ரசாவில் அவர் வந்துட்டு ஒரு சேவை பாவத்தில் இருக்கார். அவர் சேவை பண்ணணுன்ட்டு கிருஷ்ணருக்கு. அது குரு சைத்திய குருவாக இருக்கார். நம்ம என்ன பண்ணோன்னா அந்த குருவுக்கு ஒரு சேவை பண்ணணுன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்போ நம்ம குரு சேவை செய்கிறோமோ நம்ம பக்தி வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போகலாமா. இப்போ நம்ம சாண்டிங், ரீடிங், சாதனை இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். போனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்னென்னா பிரபுபாத் ரொம்ப சந்தோஷமான. பிரபுபாத் கூட ஃபாரினில் இருக்கும்போது இந்தியாவில் கூட ரொம்ப பேர் ஸ்கோர்ஸ் சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம அந்த டீமில் இருக்குல்ல அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் அது என்ன சொல்லி பிரபுபாதுக்கு சந்தோஷம். பிரபுபாத் என்ன சொல்லி டபுள் டன் வரான், ட்ரிபிள் டன் வரான். ஆனால் பிரபுபாதுக்கு என்னென்னா பக்சிஜான் டாக்கூர் சொன்னாரான், உனக்கு எந்த ஒரு துட்டு கிடைச்சாலும் அது புக்ஸ் பிரிண்ட் பண்ணுன்ட்டு. நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்லை, பிரிண்ட் பண்ண ரெடியாக கிடைச்சது வேறவங்க கையில். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருமா, அவங்களுக்கு தெரியாமல் வருமா. எப்படி கோயிலுக்கு வருவாங்க, எங்கேயோ படிச்சிருப்பாங்க. ஒரு டிவோட்டி இருக்கார் நமக்கு ஆசிரமில். அவருக்கு சும்மா யூடியூப்பில், ஆனால் இப்போது டெக்னாலஜி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுச்சு. அவர் எங்கேயோ யூடியூப்பில் ஏதோ தேடிட்டு இருக்கும்போது நம்ம கோயிலோட பற்றி தெரிஞ்சது அவருக்கு. அவர் எப்போவுமே இந்த ஃபோக்கு, இந்த கிருஷ்ணா லைஃபு, காங்கிரஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் வந்துட்டு ரயில்வேயில் வேலை பண்ணிட்டுருந்தார். அவருக்கு எப்படியோ யூடியூப்பில் ஏதோ சர்ச் பண்ணும்போது இஸ்கான் பற்றி ஏதோ வந்துச்சா.
அதில் பார்த்துட்டு அவர் எப்படியோ ஒரு இந்த வீடியோவில் பார்த்துருக்காரு. அது ஏதோ ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, நம்ம கோயிலெல்லாம் காட்டி கோஷால அந்த மெட்ரோவில் வர மாதிரி ஏதோ ஒரு அது எவனா நடத்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அது எங்கேயோ ஒரு அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் அந்த நம்ம கோயிலில் பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணியிருக்காரு. அப்புறமா பிரபுபாத் புக்ஸ் எல்லாம் இதாக இருக்குது. அவர் படித்து அப்புறமா நம்ம இஸ்கான் பெங்களூருக்கு தேடணுன்னா இஸ்கான் பெங்களூர் வந்திருக்குது. டிவோட்டிக்கு ஃபோன் பண்ணி, இந்த ஊர் கூட கிடையாது, ஒரிசாலேருந்து பிரபுபாத புக்கு எப்படி அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஆனால் அவர் பிரபுபாத் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்ம டிவோட்டிக்கு ஒரு ஃபோக் கைடுக்கு தெரிஞ்சு அவர் ஜபம் பண்ணி அவர் அங்கே இருக்கார் ஒரிசாவில், இவர் பெங்களூரில் இருக்கார் ஃபோக் கைடு. அது காரணம் என்னென்னா அந்த பிரபுபாதோட புக்ஸ். நம்மளுக்கு தெரியாது எப்படி பிரபுபாதோட புக்கு ஒருத்தன் சேஞ்ச் பண்ணோம். அந்த கருமிலேருந்து டிவோட்டிக்கு வரணுன்னா ஒரே ஒரு காரணம் ரொம்ப முக்கியமானது, குரு அனுகிரகம். அனுகிரகன்றது எப்படின்னா ஒரு விதத்தில் கிடைக்கணுன்ட்டு இல்லை, குரு எப்படி வேணாலும் மர்சியாக காட்டலாம். அது பிரபுபாத் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் கொடுத்துருக்காரு. அது நம்ம வேறவங்களுக்கு கொடுக்கணும். அதனால என்ன ஆகணும், நம்ம குருவை ப்ளீஸ் பண்ணணும். எப்போ நம்ம குருவை ப்ளீஸ் பண்ணுறோமோ நம்மளோட ஆன்மீகத்தை நாம் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் ஆகலாமா. இது வந்துட்டு அந்த 13வது அத்தியாயத்தில் ஐட்டம்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இடத்துல இருக்குது. அது பிரபுபாத் பர்பட்டில் எழுதுவார். எப்போ நம்ம குருவுக்கு நல்லா இது பண்ணுவோம், இப்போவும் நான் அந்த கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சாண்டிங்கு, ரீடிங்கு, சர்வீஸ், அசோசியேஷன் இதெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் அது குருவோட நம்பிக்கை இருந்தால் போதுமா. குரு அந்த வாக்கிய அதெல்லாம் நம்ம சொல்ல குருமுக பத்ம வாக்கிய சித்தத்தை கோரி ஆக்கியா, குரு பூஜையில் பண்ணுறோம் இல்லையா, அந்த குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இது பண்ணணும்னு அது பண்ண என்ன ஆகும்னா அந்த ஒரு தாட் இருக்குது இல்லையா, அந்த தாட்னால் அந்த நம்ம மனசில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா குரு பரமாத்மாவை கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் நம்மளுக்கு எப்போவுமே கைட் பண்ணுவார். அதெல்லாம் டிவோட்டிஸ் எப்போவுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எந்தோசியாசமாக எப்போவுமே நம்ம கோயிலில் எவ்வளோ ஃபெஸ்டிவல் இருக்குது, டிவோட்டிஸ் டயர்டாக இருந்தாலும் அந்த உற்சாகமாக பண்ணுற ஒரே ஒரு காரணம் என்னென்னா அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், அசோசியேஷன், பிரபுபாதோட புக்ஸ், அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சவுண்ட் எங்கே பார்த்தாலும் கோயிலில் கீர்த்தன்ஸு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா அது பண்ண என்னென்னா நம்மளோட லைஃபு பிரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி சஃபர் பண்ண தேவையில்லை. இந்த கலியுகத்தை இந்த இருந்தே இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் ரூல் இது கிருஷ்ணர் கொடுத்துருக்குது. கலியுகம் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம கலியுகத்தை எல்லாரையும் மாற்ற முடியாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம லிமிட்ஸில் என்ன இருக்குதோ, நம்ம சர்க்கிள் என்ன இருக்குதோ ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க வீட்டில் நல்லாயிருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் கல் போட்டு அப்படியே அந்த சர்க்கிள் ஃபார்ம் இல்லையா, அதே மாதிரி நாம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா கான்ஷியஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பக்கத்து வீட்டில் காம்பவுண்டில் எப்படி கிருஷ்ணா கான்ஷியஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாமா. சிம்பிள், ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுன்னா இன்னொன்று என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சாதனை பக்தி பண்ணால் ரைட், அதை பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல இது தான், நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னு முன்னே வரலாம். ஆனால் நம்ம வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குரு சேவர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பிரபுபாது. ஸோ மிஸ் பண்ண தேவையில்லை, நல்லா பண்ணலாம். அதுக்கு நம்ம பேக் போனாக என்ன எடுத்துக்கணும், ரீடிங். பிரபுபாத் ஒரு டிவோட்டிக் ஜப்பானில் எழுதுவார், நம்மளோட மைண்ட் எப்போவுமே டிஸ்டர்பன்ஸு அது இருந்தே இருக்கும். பிரபுபாத் சொல்லுவார் அந்த டிவோட்டிக்கு அவர் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு இஷ்டம் இருக்குல்ல, இந்தியாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எங்கே போகணும் அப்படியே மாறிட்டே இருக்கணுன்ட்டு ஒரு எப்போவுமே. அதாவது பிரபுபாத் சொல்லுவார் அவருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நீ இது காரணம் என்னன்னா நீ புக் படிக்கிறது இல்லை, அதனால உன் மைண்டு ஸ்டேபிளாக இல்லை. நான் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் புக் எழுதுறது உங்களோட பெனிஃபிட்டுக்கு தான். அது அந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி ஒரு உதாரணம்னா பிரபுபாத் பகவத்கீதை இன்ட்ரொடக்ஷன் எழுதியிருப்பார். நம்ம மறந்து எடுத்துக்கிறோம். இந்த புக்கில் இருக்க இந்த ஆன்மீகத்தில் இருக்க விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே புரியாது. எவ்வளோ பேர் படிச்சிருக்கோம், எல்லாமே பிடிச்சிருக்குதா, ரொம்ப விஷயம் புரியாது நம்மளுக்கு. அந்த வேர்ட்ஸ் கூட புரியாது, புதுசாக இருக்கும். ஆனால் அது படிக்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் அந்த சேஞ்சஸ் வரும். ஒரு உதாரணம் என்னென்னா இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது பாயிண்ட் கூட இதில் இருக்குது. டாக்டர்கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டரோட நம்பிக்கை தான் போகிறோம். அந்த மருந்து எடுத்துக்கிறோம், அந்த மருந்தில் அந்த கெமிக்கல்ஸ் என்ன, அந்த காம்பினேஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை உடம்புக்குள்ளே போனால் எப்படி செயல் ஆகுது, அந்த எஃபெக்ட் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் சொல்கிற அந்த நம்பிக்கையோட அந்த ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்னா அந்த நம்ம ஹெல்த் ரிகவர் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ளே அதுக்கு ஒரு சர்டன் ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், பிரபுபாத் புக்ஸில் எவ்வளோ விஷயம் இருக்குது, ரொம்ப விஷயம் புரியவே புரியாது. ஆனாலும்
நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குன்னா நம்ம எல்லாம் இங்கேருந்து கிருஷ்ணா கோயில் இருக்குது, இஸ்கானில் இருந்து சாண்டிங், ரீடிங்கு, சர்வீஸு, கீர்த்தனை எல்லாம் பண்ண ஒரே ஒரு காரணம் என்ன, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே வர்ற காரணம் பிரபுபாதோட புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரபுபாதோட புக்ஸ் இப்போ நல்ல சான்ஸ் நம்ம படிக்கணும். அதுக்கு முன்னே நேற்று யாரோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஒரு நம்ம தெரிஞ்ச டிவோட்டி இங்கேருந்து அவங்க வைசாக் போயிருக்காங்க. பிரபு எனக்கு ப்ரீச் பண்ணணுன்ட்டு ஆசை பிரபு, புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், பட் எனக்கு எப்படி இன்ட்ராக்ட் பண்ண தெரியல. ஏன்னா நான் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னே உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்க ஒரு டிவோட்டி இருந்தார், அரவிந்தாக்ஷ பிரபுன்ட்டு இருந்தார். அவர் புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் அந்த பக்கம் அந்த சம்ஸ்காரம் இருக்குல்லையே, அப்போ அதுதான் புக் கோடனாக இருந்தது. அவர் சொல்லுவார், பிரபுபாதோட புக்ஸ் இருக்குது, எப்படி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இந்த சயின்ஸ் ஆஃப் செல்ஃப்ரிலேஷன் புக் இருக்குங்களா, தனியார் விஞ்ஞானம். அதே மாதிரி பிரபுபாதோட புக் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிவோட்டிஸோட பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் கலெக்ஷன் அவர்கிட்ட இருந்து அதில் ஒரு சொல்லுவார் பிரபுபாத், யாருக்கிட்ட நம்ம பேசுமோ அது நம்ம இப்போ நம்ம பேசிட்டு அப்போ போய்டுவோம், 2 பேர் பிரிஞ்சு போய்டும், எங்கேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் பிரபுபாத் சொல்லுவார், அதில் ஒரு டிசேபிள் சொல்லுவார், நம்ம பேசிட்டு போகும்போது அவங்களோட ஒரு சிரிப்போடு போகணுமா. என்னாதரா இந்த டிவோட்டி இப்படி பேசினா இப்படி தப்பாக பேசிட்டாங்களே, கோமா போயிட்டான்னு அந்த ஒரு மனசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதே அவங்க போகும்போது ஒரு சிரிப்பாக, ஓகே ஹரே கிருஷ்ணா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம், அவங்க போகும்போது ஒரு சிரிப்பில் பார்த்துட்டு அவங்க மூஞ்சி லைக் அவங்களோட லைஃப் சக்ஸஸ், அவங்க நெக்ஸ்ட் டைம் வருவாங்க, பிரபுபாத் புக் எடுத்துக்குவாங்க. அதனால நம்ம எப்படின்னா இது கூட ஒரு குவாலிட்டி டெவலப்மெண்ட்டாக, டிவோட்டியோட குவாலிட்டி, நம்ம வேறவங்களுக்கு கூட எப்படி பேசி பழகுறோமோ, எஸ்பெஷலி நம்ம டிவோட்டிஸ் கம்யூனிட்டி நல்லா பேசி பழகுவோம். ஏன்னா பிரபு மாதாஜின்ற அந்த மரியாதை கொடுப்போம். வேறவங்க கூட பேசும்போது எப்படி இருக்கணும், அது கூட ரொம்ப முக்கியம். அது பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த குவாலிட்டி டெவலப்மெண்ட் வரும். தப்பு எஸ் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தவறாக பேசிடுவோம், ஆனால் அது திருத்திக்கணும். நானே ஒரு தடவை புக் டிசிஷன் பண்ணால் நம்மளுக்கே ஒரு பேஜாராகிடும், என்ன அதெல்லாம் புக் டிஷன் இவ்வளோ ப்ரீச் பண்ணுறோம், காலிலேருந்து நிற்கிறோம், யாரும் வாங்க மாட்டாங்க ஆவா. ஆனால் நம்ம அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அது எல்லாருக்கும் அது இயற்கை தான், நம்ம கோவம்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம காலிலேருந்து நின்றுட்டே இருக்கோம், ஒன்று பாயிண்ட்ஸ் எல்லாம் வரல, இன்னொன்று உடம்புக்கு இருக்க வேலையெல்லாம் விட்டு புக் டிசிஷன் பண்ணோம், உடம்பு சரியாக இருக்காது, எவ்வளோ பிரச்சனை, மனசு சரியாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அது நம்ம வேறவங்க கூட காட்டிக்கக்கூடாது. அதனால அந்த ஃபேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டு, நம்ம சிரிப்பு இருந்தோன்னா நம்ம சிரித்த முகத்தோடு பேசுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குமா. இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு ஆபரணமாக, டிவோட்டிஸோட ஆபரணமாக. அதில் வந்துட்டு சைத்தன்யம் அவர் சொல்லியிருக்காரு, என்னென்ன குவாலிட்டிஸ்ன்ட்டு சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது. சுஷிலா சாதவ் இது வந்துட்டு 3வது காண்டத்தில் கபில தேவ கூட தேவூதி சொல்கிறதுல இருக்குது. 3வது காண்டத்தில் 25 சாப்டரில் 21லேருந்து 26 முட்டை ஸ்லோகத்தில் அந்த குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டிவோட்டிஸோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லோகாஸ் எல்லாம் எப்படின்ட்டு, அது எவ்வளோ நம்மளாம் படிச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு அது சடனாக இது பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு அந்த ஐடியாவே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம கூட கிளாஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபுபாத் எவ்வளோ தடவை பாகவதத்தில் பகவத்கீதையில் டிவோட்டி சொல்கிறதுல அவங்க 1 மணி நேரம் பேசலாம், 1/2 மணி நேரம் பேசலாம், ஆனால் எல்லாமே புரியாது நம்மளுக்கு. எதுக்குன்னா அது இன்னொரு பிரின்சிபல் என்னென்னா, நம்மளால் அந்த மாற்றன்றது வந்துட்டு இம்மீடியட்டாக முடியாதான், ஒரே தடவை மாற்றம் சேஞ்சஸ் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். இன்றைக்கி நம்மளால் என்ன திருத்திக்கணுமோ அது கிருஷ்ணர் வழிகாட்டுவார். இப்போ இந்த 1/2 அன் ஹவர் பேசுகிறோமோ, 3/4 மணி நேரம் கிளாஸ் இருக்குதோ, அது எல்லாருக்குமே எல்லா விஷயம் புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுக்கு நான் ஒருத்தர் அதே தானே பேசுகிறேன், சேம் பிரின்சிபல் தான் பேசுகிறேன், ஆனால் ஒருத்தர் அந்த ஏற்றுக்கிற தன்மை எப்படி இருக்குன்னா அது சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு புரியுற தன்மை இருக்கு இல்லையா, ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் தான், ஆனால் அதுக்கு அவங்களுக்கு என்ன அன்றைக்கி கிருஷ்ணர் சேஞ்ச் பண்ணணுன்ட்ருக்கோ, அவங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் பண்ணணுன்னு கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்காரோ அவர் அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட சாதனா பக்தி. நம்ம வேறவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாமே வரணுன்னா அசோசியேஷனில் இருந்தே இருக்கணும். அந்த அசோசியேஷனில் இருக்கும்போது என்ன அதோட ஸ்பெஷல் இது என்னென்னா, அசோசியேஷனில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட தப்பு நம்ம உணர்த்திக்கிற ஒரு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் டிவோட்டிஸே சொல்லுவாங்க இப்படி நடந்துக்கக்கூடாது. அப்போ அந்த சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, எஸ் கிருஷ்ணர் நம்மளுக்கு இந்த ஒரு இன்ட்யூஷன் கொடுத்துட்ருக்காரு, இந்த மாதிரி இந்த டிவோட்டிஸோட மூலமாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அந்த டாலரன்ஸ் இருக்கு இல்லையா,
அதை விட ஒரு நல்ல குவாலிட்டியாக. அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அந்த மீனிங்கே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம அந்த எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆச்சார் பிரச்சார் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், அது பிரச்சாரத்தில் எப்படி வரணும், செயலில் எப்படி வரணும்னு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பழையன பரிச்சத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் வந்து நம்ம நடந்துக்கிற விதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பக்தின்றதில் அது வந்துட்டு இவந்தோ இட் இஸ் பர்சனலாக இருந்தாலும் அது நம்ம சொசைட்டியில் இருக்கும்போது எக்ஸ்டெண்டட் பர்சனலிசம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது பண்ண என்ன ஆகும்னா நமக்கு நம்ம லைஃப் ஆன்மீகத்தில் ஃபோக்கஸ் ஆகும், நாமளும் நல்ல முன்னேற்றமும் வேறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? என்ன क्वेश्चंस, எனி டவுட்ஸ்? ग्रंथा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.